வசதிதான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிகழ்ச்சிட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா, இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.25 ரூபா? சரி, வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னையா சமாச்சாரம்? இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா? என்ன குத்தகை விஷயமா? வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு, அப்புறம் என்னையா? இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா? அப்படி நினைச்சாதீங்க ஐயா, அது கோவில் சொத்து தானே, அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இல்லாம பொதுவுல திருவிழை சீட்டு போட்டு பாத்துருவோமே. போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான். எழுதிட்டு வாயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ரங்கா, என்ன இதெல்லாம்? சந்தைக்கு போனேங்க, அங்க போட்டி நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சேங்க. ரொம்ப சந்தோஷம் தானங்க. ஊருக்காரன் இது வரைக்கும் உள்ள பார்த்த விதமே வேற. இனிமே தான் அவன் பேரு கொடிகட்டி பறக்க போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. போடு. எதுட்டுங்களா ஐயா? உங்க பேர் தான் வந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்க முன்னாடியே சீட்டு எடுத்தேன். எடுத்தது என் முன்னாடி தாங்க, ஆனா எழுதினது ஐயா மேலே சந்தேகப்படுறியா? இங்க ஐயாவையா சந்தேகப்பட்ட? ஒண்ணு அடிக்காதீங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. இந்த கூடிய ரங்கா, என்னடா இதெல்லாம்? இல்ல என்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஐயா பத்தி என்ன பேசி போறான், சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயாவோட உப்பத்தில் வந்த உடம்பு மாதிரி. அதுக்காக அவர் தலையை சீவ போறியா? யோ, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இடத்து காலி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இங்க நீ எதுக்கு ஆத்திரப்படுற? நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மா சொல்லாங்க. பொறுத்தா பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்க. முதலாளி, முதலாளி அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர், இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா? நீ உனக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பலாம்? இரு, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க, அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேத்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்பளரே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடுங்க, சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சகிச்சுக்கிற? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவனா? நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா படிப்பு விடாம இருந்தா சரி.
நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு ஆபத்தும் வராது, இது சத்தியம். பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்கேன், உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும், நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாகிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. ஓ, ஐயா எனக்கு போடுற சோத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஏண்டி, உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் கழித்து தானே? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாம்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க, அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க, கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுத, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்ததே கொடுங்க, இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே வீட்டு பக்கம் வராத, அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தடவை கந்த பக்கம் நிப்பாப்ல. இப்படி வீட்டுக்கு சாமான வந்துச்சுல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறா, அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா?
நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாவே அந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றியடைய நீதான் அருள் புரியணும்.